ரேகா, அந்த கட்டில் போட்டு கொடு, தூங்குறேன்டி. சரிங்க அத்தை. அத்தை வந்து தூங்குங்க அத்தை. சொல்லு வள்ளி. அக்கா, என்னக்கா பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லை வள்ளி, மாமியாவுக்கு தூங்க போகிறேன், கட்டில் போட்டு கொடுன்னாங்க. சரி நின்று போட்டுட்டு வந்தேன். அதுதான். உங்கள் மாமியா இன்னும் கொடுமைப்படுத்துதா? இல்லை வள்ளி. என்னக்கா, உங்களுக்கே ஒரு மருமக பேரம் பேத்தி எல்லாம் வந்தாச்சு அப்படிங்கிறது இல்லை. மாமியா அவங்க கொடுமை என்ன படுத்துகிறாங்க போயிட்டு. அவங்க அந்த காலத்து அவங்க எத்தனையோ கஷ்டப்பட்டு மேலே வந்தவங்க. ரொம்ப வயசுலலாம் கஷ்டப்பட்டுட்டாங்க. இப்போ தான் ரெஸ்ட்டாக இருக்காங்க. அவங்க அவங்களுக்குள்ள ஒரு தாட் இருக்கும். ஏன்னா வேலை செஞ்சவங்கெல்லாம் என்ன தாட் இருக்கும்னா, நம்ம அப்படி வேலை செஞ்சோம், இப்போ நம்ம ஒன்றும் முடியாமல் உட்காந்துட்டோம், உட்காரும்போது சும்மா இருக்கன்ட்டு என்னை ஒரு மூலையில் தள்ளிடுவாங்க அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் வள்ளி. அப்போ நாம் அந்த தாட்டுக்கு போக விடக்கூடாது. அப்போ அவங்களுக்கு மன அழுத்தம் ஆகிடும். நம்ம கேட்கறதுனால ஒன்றும் கெட்டு போயிட மாட்டோம். அவங்க சொல்கிறாங்க, அதை செஞ்சிட்டா என்ன நினைப்பாங்க பாரு, இந்த வயசுலேயும் மருமக எனக்கு சொன்ன உடனே வேலை செய்கிறா, அவன் மருமக எடுத்துட்டா, ஆனாலும் நான் சொல்கிறதுக்கு செய்கிறா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். அந்த மன அழுத்தம் அவங்களுக்கு இருக்காது. அதுக்காக தான் நம்ம செய்கிறோம். இப்போ அதை நம்ம செய்கிறதுனால ஒன்றும் கெட போகிறதில்ல. ஆனால் அவங்களுக்கு சந்தோஷம் கொடுத்தாவே நாங்கள் வாழும்போது நம்ம பேரன் குழந்தைங்க சந்தோஷமாக வாழ வகுத்துடும். அவங்க பெரியவங்க மனசு அளவு பாதிப்பாகி மனசளவு நொந்தாவே அது நம்மளுக்கு சாபந்தான். அவங்க சொல்கிறத ஒரு வார்த்தை கேட்டு சரி அப்படின்னுட்டா அதே அவங்களுக்கு சந்தோஷமாயிடும். அவங்க போகிற காலத்தில் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வாழ்த்திட்டு போவாங்க. அதுதானே நம்மளுக்கு வேணும். சரி வள்ளி, நான் வச்சிடுறேன், கொஞ்சம் வேலை இருக்கு. ஆரம்ப காலத்திலிருந்து மாமியார் நம் குடும்பத்திற்காக கஷ்டப்பட்டவர் என்பதை அனைத்து மருமகளும் உணர்ந்தால் முதியோர் இல்லம் எதற்கு? கடைசி காலத்தில் மாமியார்கள் மன மகிழ்ச்சியுடன் செல்வார்கள். என்றும் நலமுடன் வாழ்க.